திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அம்பாசமுத்திரம் கைலாசநாதர் கோயிலை பற்றின பதிவு தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பிரம்மதேசம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. ஐனீச்சரம் அப்படின்னு பழங்காலத்துலேயும் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பழமையான தமிழ்நாட்டில் இருக்கிற பழமையான கோயில்களில் இது ஒன்று. பார்க்கும் போதே தெரியும், ஏன்னா அந்த கல் கட்டடம் எல்லாம் எப்படி இடிஞ்சு கிடக்கு அப்படின்னு பார்க்குறத வச்சே தெரியுது இது பழமையான கோயில் அப்படின்னு. இது இன்னொரு சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில், விஜயநகர பேரரசால் விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு. மூலவர் பார்த்திங்கன்னா கைலாசநாதர், இறைவி பேர் பார்த்திங்கன்னா பெரிய நாயகி அம்மை. ஆதி கைலாயங்களில் முதன்மையானதும் தென் மாவட்ட நவக்கிரக ஸ்தலங்களில் சூரியன் தலமாகவும் பஞ்சபீட தலங்களில் கூர்ம பீடமாகவும் இந்த கோயில் இருக்குது. பிரம்மதேசத்தில் இப்போ ஓடிக்கிட்டுருக்க அந்த கடனா நதி அது பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி கைலாசநாதரை வலம் வர்றதால இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை தரிசித்தா என்ன சிவ தரிசனம் செஞ்சால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த தலத்தில் கைலாசநாதரை தரிசனம் பண்ணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலோட அமைப்பு மிக சிறப்பானது. கோயிலில் ராஜகோபுரம் இருக்குது. ராஜகோபுரத்து முழு நிழலும் தெப்பக்குளத்தில் விழுற மாதிரி அமைச்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. சூரியனோட ஒளி பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலத்துலேயும் உத்தராயண புண்ணிய காலத்துலேயும் கருவறையில் உள்ள அந்த லிங்கத்து மேலே படுற மாதிரி இந்த கட்டடக்கலை கட்டப்பட்டிருக்குங்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலில். இந்த கோயிலில் ராஜகோபுரம், மத்திய கோபுரம், மேல கோபுரம் அப்படின்னு 3 கோபுரம் இருக்குது. அதுமாரி 6 விமானம் இருக்குது. இந்த எல்லாத்தையும் இந்த திருச்சுற்றில் நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது ஒரு வட்ட வடிவமான ஒரு தாமரை பீடம் இருக்குது. அது மேலே நம்ம நின்று பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது நமக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே, அதாவது விமானத்தையும் பார்க்கலாம், அதே மாதிரி கோபுரத்தையும் பார்க்கலாம். அந்த மாதிரி அமைச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. முன் மண்டபத்தின் வடக்க பார்த்திங்கன்னா திருவாதிரை மண்டபம் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளோட கூடிய தூண்களோடு இருக்குது. அதாவது அம்மனை பார்க்குறதுக்கு முன்னாடி வழியில் உள்ள சோமவார மண்டபம், பிச்சான சபை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கலை பெட்டகமாக திகழுது. அவ்வளோ சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. கருவறை விமானத்தில் உள்ள தாங்குதளம் பார்த்திங்கன்னா பிரதிபந்த அதிட்டானமாக விளங்குது. ஏன் அந்த பேரை சொல்கிறாங்க அப்படின்னா, தாங்குதளத்தில் யாழி வரி போகுது, அதனால் இந்த பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. விமானத்தோட தாங்குதளத்தில் கல்வெட்டு நிறையா காணப்படுது. கருவறை விமானத்தின் சுவர் பகுதியில் அரை தூணாக இருக்கிற கோட்டங்கள் நிறையா காணப்படுது. இந்த கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா வெற்றிடமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாண்டியர் கட்டடக்கலை முறை அப்படிங்கிறாங்க. இதை மாதிரி கட்டப்பட்டிருக்கிறது எல்லாமே பாண்டியர்களோட கட்டடக்கலை முறையை சேர்ந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்படுது. இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, இந்த அரை தூண்கள் எல்லாம் மாலை தொங்கல் அதை அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த திருச்சுற்று மாளிகையிலையும் விஜயநகர கால ஓவியங்கள்லாம் நிறையா இருக்குது. திருமதியில் அந்த மதிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று, யாழி, யானை உருவம், சிம்ம உருவம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செதுக்கியிருக்காங்க. கருவறையில் லிங்க வடிவில் கைலாசநாதர் இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இளந்தையடிநாதர் அப்படின்னு தனி கருவறை அவருக்கு இருக்குது. கருவறைக்கு முன்னாடி 2 வாயிற்காவலர்கள் இருக்காங்க. அது கங்காளர் சிற்பம் அப்படின்னு காணப்படுது. அதன் பக்கத்திலே இசைக்கும் கணங்களும் மற்ற கணங்களும் கங்காளநாதர் சிற்பத்திற்கு பின்னே ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அதுபோல் கங்காளர் சிற்பத்துக்கு பின்ன இருக்கிற அந்த புடைப்பு சிற்பத்தில் தேவர்கள், நான்முகன், திருமால் இவங்கெல்லாம் அவங்கவுங்க வாகனத்தில் இருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. பெரிய நாய்க்கு தனி கருவறை இருக்குது. அதுமாதிரி திருவாதிரை மண்டபத்துலேயும் சோமவார மண்டபத்துலேயும் இந்த யாழி தூண்கள்லாம் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா ஆண் பெண் உருவங்கள் மிக சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, சோழர்கள் காலத்தில் புகழ்பெற்ற இந்த ஊரில்
அடிக்கடி திருடர்கள் தொந்தரவு ரொம்ப இருந்துச்சாம். இந்த ஊரோட மக்களோட பாதுகாப்புக்கென அப்போ என்ன பண்ணாங்களாம், ராஜராஜ சோழன் தன்னோட படை வீரர்கள்லேருந்து 4000 பேரை இங்கே வந்து காவலுக்கு வச்சுருந்தானாம். இந்த காவல் வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், அங்கே ஒரு துர்க்கை அம்மனை வழிபட ஆரம்பித்தாங்களாம். இந்த 4000 பேரும் அந்த துர்க்கையை வழிபட்டதுனால அது 4000தம்மன் அப்படின்னே பேர் கடைசியில் வழங்க ஆரம்பிச்சிது. இன்றைக்கும் கூட 4000தம்மன் வந்து இந்த ஊர் பாதுகாப்பு தெய்வமாக இருக்கிறாரு. பஞ்சம், நோய், திருடர் பயம் இதுலேருந்து இந்த 4000தம்மன் தான் எங்களெல்லாம் காக்குது அப்படின்னு இந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க, நம்பிக்கிட்டும் இருக்காங்க. அதேமாதிரி 4000தம்மனுக்கு ஆண்டுதோறும் வந்து திருவிழா எடுக்கிறாங்க. இந்த ஊர் அருகில் உள்ள திருவாலிநாதர் சுவாமி கோயிலை மன்னர் ராஜராஜ சோழன் தான் கட்டினானாம். இந்த ஊரில் கொலு இருக்கும் கைலாசநாதரும் பிரகன் நாயகியும் போகிற இடமெல்லாம் அவங்களோட அருளால் அவனுக்கு வெற்றி கிடச்சிதான். அதனால் மனமகிழ்ந்த மன்னன் என்ன செய்கிறான், இந்த ஊரை அந்தணர்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த நான்மறைகள் ஓதிய அந்தணர்களுக்கு இந்த ஊரையே காணிக்கையாக கொடுக்குறான். நான்மறை ஓதிய அந்தணர்களுக்கு இதை மானியமாக வழங்கிட்டதுனால ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இந்த ஊர் சொல்லப்பட்டது. அல்லது பிரம்மதாயம் அப்படிங்கிற பேரும் வந்தது. அதுக்கப்புறம் அது பின்னாடி மாறி பிரம்மதேசம் அப்படின்னு திரிவடைஞ்சதாக இப்போ உள்ளவங்க சொல்கிறாங்க. இது ஒரு பரிகாரத்தலன்னு முன்னாடியே சொன்னேன். இந்த தலத்தில் சரஸ்வதிக்கும் தனி சந்நிதி இருக்குது. இங்கே தாமிரபரணி உத்தரவாகினியாக, அதாவது உள்வாங்கி தெற்குலேருந்து வடக்கு நோக்கி கோயிலை நோக்கி வலம் வந்து வணங்கி ஓடுகிறது. அதனால் இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் வந்து இந்த நதியில் தங்களை கால்களை நனைச்ச பின்ன தான் கோயிலுக்குள்ளே செல்லணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் வச்சுருக்குறாங்க. குழந்தை பேர் விரும்பி வரும் தம்பதியெல்லாம் வந்து இந்த ஆற்றுல குளித்த பின்னாடி தான் இலந்தையடிநாதரை தரிசிக்க செல்கிறார்கள். அப்படி ஒரு ஐதீகமும் இங்கு நிலவுகிறது. உத்தராயணம் தட்சிணாயணம் காலங்களில் சூரியன் வந்து கைலாசநாதர் கருவறைக்கு வந்து அதோட வெண்மையான அந்த கிரகணங்களை கொட்டி இறைவனை தழுவுறதுனால அந்த நேரத்தில் இந்த தல இறைவனை வழிபட்டால் வேண்டியது அனைத்தும் நினைத்தபடி நடக்குமா, எதிரிகள் தொல்லையே இருக்காது. இந்த திருக்கோயிலில் பங்குனி உத்திர விழா, ஐப்பசி திருவிழா, அம்மனுக்கு சந்தன அலங்காரம், அப்புறம் பிரதோஷம், பவித்திர உற்சவம், வசந்த திருவிழா இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, சிவராத்திரி இந்த விழாக்களும் தினசரி பூஜைகளுமே ரொம்ப சிறப்பாக நடந்து வருது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி நடக்கிறது வந்து ஒரு சிறப்பு அம்சம். ரொம்ப சிறப்பாக அதை செய்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் நீக்கும் பரிகார தலமாக கருதப்படுது. தாமிரபரணி நதி கோயிலை வடக்கு நோக்கி வலம் வர்றது ஒரு சிறப்பு. அப்புறம் சரஸ்வதிக்கு தனி சன்னதி இங்கே இருக்குது. நிறைய இடத்துல சரஸ்வதிக்கு சன்னதி கிடையாது. ஒரே ஒரு ஊர் அப்படின்னா இங்கே ஒரு ஊர் இருக்குது, சனி சன்னதி. அது மாதிரி சரஸ்வதிக்குன்னு தனி கோயிலும் கிடையாது. ஒரே ஒரு கோயில் தான் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து தனி சன்னதி இருக்குது, அது ஒரு சிறப்பு. வழிபாட்டு நேரம் அப்படின்னு பார்த்தா காலையில் 5 மணிலேருந்து காலையில் 10:30 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் மாலை 5:30 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி தான். மார்கழி மாதத்தில் மட்டும் நேரம் வந்து மாற்றி இருக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா கிராமத்தில் உள்ள கோயில் அப்படிங்கிறதுனால கரெக்டான இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. கோயிலுக்கு முன்னாடி உள்ள தெப்பக்குளம் இது தான். ரொம்ப சுத்தமாக தூய்மையாக இதை வந்து பராமரிக்கிறாங்க. கோயில் வந்து இடிஞ்சு போய் ரொம்ப எல்லா கல்லெல்லாம் வந்து நீங்கள் அந்த பழைய படத்தில் பழைய அந்த முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கல்லெல்லாம் எல்லாம் கருங்கல் கட்டெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. ஆனால் இந்த தெப்பக்குளத்தை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த தெப்பக்குளத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இந்த கோபுரத்தோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெப்பக்குளத்துக்குள்ளேயே விழுற மாதிரி இந்த தெப்பக்குளத்தை கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. அதோட கோயிலுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போகும்போதே இந்த தெப்பக்குளம் தான் இருக்குது. நம்ம சில ஊர்லலாம் வந்து தெப்பக்குளம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு போகணும். இது அப்படி இல்லாமல் நம்ம தெப்பக்குளத்தில் போயிட்டு காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு அழகான அமைப்பு இருக்குது. ரொம்ப அழகான தெப்பக்குளம், நீங்களே பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. உள்ளே வந்து அந்த நந்தி மண்டபம் பாருங்கள், அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் அந்த வீடியோவில் பார்க்குறது, இங்கே ஒரு பையன் வந்து
சங்கு ஊதுறான் பாருங்க. கரெக்டாக 5:30 மணிக்கு 3 தடவை சங்கு ஊதின பிறகு தான் இந்த கோயிலேருந்து நடை திறக்கிறாங்க. எவ்வளவு இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா? அவன் இந்த சங்கை அந்த பையன் 3 தடவை ஊதினான். நான் வீடியோ செல்லெடுத்து வீடியோ எடுக்கிறதுக்காட்டியும் அவன் 2 தடவை ஊதி முடிச்சிட்டான். என்னால் அந்த ஒரு சவுண்டை தான் வீடியோவாக எடுக்க முடிஞ்சுது. இருந்தாலும் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ ஒரு இனிமையான சவுண்டு. அந்த சின்ன பையன் அவ்வளோ அழகாக ஊதுறான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வெளியில் வந்த பிறகு எடுத்தது. இதில் பார்த்திங்கன்னா அந்த குரங்கு குட்டிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளையே சுற்றி வருது. நம்ம ஏதாவது கையில் வச்சுருந்தோம், அவ்வளோதான், பிடுங்கிட்டு போயிடும் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. இருந்தாலும் அது அப்படியெல்லாம் செய்யலை. அப்படியே அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து மேலே ஏறி, அதுவும் அந்த ஒரு தூண் மேலே ஏறி அது உட்காந்து இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த தூண் மேலே ஏதோ ஒரு சிற்பம் இருக்கிற மாதிரியே அந்த தூண் மேலே அது உட்காந்துருந்தது. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு அது. நீங்களும் பார்த்து அந்த காட்சியை ரசிங்க. அப்படி அப்பா குரங்கு, அம்மா குரங்கு, குட்டி குரங்குன்னு ஒரு 5-6 குரங்கு குட்டியோடு சேர்ந்து இந்த வீடியோவில் போகிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிரம்மதேசம் இருக்குது. திருநெல்வேலி அல்லது தென்காசியிலேருந்து நிறையா அம்பாசமுத்திரம் அப்படின்னு போகிறதுக்கு நிறையா பஸ் இருக்குது. இந்த அம்பாசமுத்திரம் போய் அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த பிரம்மதேசம் இருக்குது. இதுக்கு நிறையா மினி பஸ்ஸு, அதாவது சிற்றுந்துகள் நிறையா போகுது. பக்கத்தில் உள்ள பேருந்து நிலையம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்காசி அம்பாசமுத்திரம். இதிலேருந்து நிறையா பஸ்ஸு இருக்குது. அதுமாரி திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன், தென்காசி ரயில்வே ஸ்டேஷன், அம்பாசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூட நம்ம இந்த பிரம்மதேசத்துக்கு போகலாம். அங்கேருந்து எம்பெருமானை நம்ம தரிசிக்கலாம். இப்படி பல சிறப்புகள் உள்ள இந்த திருக்கோயிலை, அதாவது பித்ருதோஷம் நீக்கிற தலம், அதுமாரி பார்த்திங்கன்னா திருமண தடை இருந்தால் நீக்கிற தலம், அதுமாரி எதிரிகள் தொல்லை இருந்ததுன்னா அதை போக்குற தலம். எந்த எதிரியாக இருந்தாலும் நான் சொன்ன மாரி உத்தராயணம், தட்சிணாயணம், இந்த சூரிய ஒளி படும்போது போய் வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக எந்த எதிரியும் நமக்கு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் உள்ள இந்த தலத்துக்கு, இது ஒரு பரிகார தலம் வேறு. அதனால் சிறப்புக்குள்ள தலத்துக்கு அடியார் பெருமக்கள் அத்துணை பேரும் வணங்கணும். அதோட காசிக்கு நிகரான தலம். ஏன்னா வடக்கு நோக்கி தாமிரபரணி ஓடி வர்றதுனால காசிக்கு போக முடியாதவங்க இங்கே தரிசனம் பண்ணி இந்த ஆற்றுல நம்ம நீராடினாலே காசியில் நீராடின புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இத்தகைய இவ்வளோ சிறப்பு பொருந்திய தலத்தை கண்டிப்பாக அடியார் பெருமக்கள் எல்லாரும் இருந்து எம்பெருமானை தரிசித்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம.